ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்கில் வந்து ஜிஎஸ்டி பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா, லாஸ்ட்டாக வந்து 5 ஆண்டு திட்டங்களை பற்றி பார்த்துருந்தோம். 5 ஆண்டு திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதோட டார்கெட் க்ரோத் எவ்வளவு, ஆக்சுவல் க்ரோத் எவ்வளவு, அதோட முக்கியமான குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து காலங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, ஸோ அது பார்த்தது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். சரிங்களா, ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டினா என்ன, ஸோ அதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வகைகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, இது எந்த வருஷம் வந்து யார் வந்து அமல்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயரில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், இந்த டாபிக் ஜிஎஸ்டிங்கிற டாபிக் வந்து நம்ம புக்கில் வந்து எந்தெந்த எந்தெந்த பாடத்தில் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துடலாம். சரிங்களா, 7ஆம் வகுப்பு சோசியல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வரியும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து ஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், 10ஆம் வகுப்பு சோசியல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், இந்த இதில் வந்து ஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த 12th எக்கனாமிக்கில் வந்து இயல் 9ல் வந்து ஃபுல்லாக நிதி பொருளியலில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக என்னென்ன டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது, அந்த ஒவ்வொரு ஜிஎஸ்டிக்கு வந்து என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12th வந்து எக்கனாமிக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அதில் இருக்கிறது எல்லாமே. சரிங்களா, அது எல்லாமே வந்து நான் இந்த ஒரு வீடியோலேயே நம்ம போட்டிருப்போம். சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா கேள்வியுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது? சரிங்களா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு வந்து எப்போன்னு எந்த நாடுன்னு கேட்குறாங்க. பிரான்ஸ். எந்த வருஷம்? 1954 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்தினாங்க. எந்த நாடு? பிரான்ஸ். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரெண்டாவது கேள்வி, 1954ஆம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, முதல் நாடு இது பிரான்ஸ் தான். சரிங்களா, ஸோ கொஷின்ஸ் வந்து 2 விதமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, எப்படி கேட்டாலுமே வந்து பிரான்ஸ் தான் வந்து முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது பண்டங்கள் மற்றும் கொஷின் கிளியராக பண்டங்கள் மற்றும் பணிகளும் சரி, சரக்கு மற்றும் சேவை வரி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அமல்படுத்திய நாடு எது? பிரான்ஸ் தான். எந்த வருஷம்? 1954. 2 விதமாக கேட்கலாம், பண்டங்கள் மற்றும் பணிகள்னு கேட்கலாம், சரக்கு மற்றும் சேவை வரின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், 3வது கேள்வி, மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. சரிங்களா, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. 4வது கேள்வி வந்து பாருங்கள், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சரிங்களா, எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 29 மார்ச் 2017 வந்து நிறைவேற்றப்பட்டது. அதாவது வந்து இந்த நாளில் வந்து இந்த வரியை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் அமல் படுத்தினது எப்போ அப்படின்னு இன்னொரு டேட் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைவேற்றப்பட்ட டேட் ஒன்று, அந்த 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 வரியை வந்து அமல்படுத்தினது வந்து இன்னொரு டேட்டு. ஸோ 2 டேட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் பில்ஸ் வந்து பாருங்கள், இந்த 4 பில்லும் ரொம்ப முக்கியமான பில். சரிங்களா, த சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சிஜிஎஸ்டி. சரிங்களா, சிஜிஎஸ்டி, த சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2017, இந்த சொன்னோம்ல 29 மார்ச் 2017 வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இந்த 4 பில்லுகளும். சரிங்களா, 2017 த இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது ஐஜிஎஸ்டி பில் வந்து 2017. 3வது வந்து பாருங்கள், த யூனியன் டெரிட்டரிஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது யூடிஜிஎஸ்டி பில் வந்து 2017. த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட் பில், இதுவும் வந்து 2017. 4 பில்லுமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், இந்த 4மே வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து இப்போனா 29 மார்ச் 2017. எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்பாங்க. 1 ஜூலை 2017. சரிங்களா, அதாவது வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 29 மார்ச் 2017. எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னா 1 ஜூலை 2017. இந்த 2 டேட்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, த 4 ஸ்லாப் டேக்ஸ் ரேட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அந்த ரேட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்களா பர்சன்டேஜ், அதுவும் ரொம்ப முக்கியம். 5%, 12, 18 மற்றும் 28%. இந்த 4 பர்சன்டேஜுமே ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 ஸ்லாப் டேக்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், 5வது கேள்வி, எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி தான். சரிங்களா, சரக்கு மற்றும் சேவை வரி தான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது.
6வது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் ஜிஎஸ்டி டேஸ் முதல் நடைமுறைக்கு வந்தது? 1 ஜூலை 2017 முதல் நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? எப்போ நிறைவேற்றப்பட்டது? 29 மார்ச் 2017. அமல்படுத்தினது வந்து பார்த்துட்டிங்க, நடைமுறைக்கு வந்தது வந்து 1 ஜூலை 2017. இந்த 2 டேட்டுமே மாற்றி எக்ஸாமில் கேட்குறாங்க. 7வது கேள்வி, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஷ் நடைமுறைக்கு வந்தது? எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்தது? 1 ஜூலை 2017. கேள்வி பாருங்கள், 2 விதமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து ஜிஎஸ்டி முதலில் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து சரக்கு மற்றும் சேவை வரி வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஸோ 2 விதமாக கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது கேட்டாலுமே என்ன, 1 ஜூலை 2017 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கேள்வி. 2017. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்த்தலாம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிகள். சரிங்களா? ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் ஒன்றாகும். இவ்வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் 29, 2017 அன்று நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? இந்த டேட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். பாருங்கள் நெக்ஸ்ட்டு, மேலும் ஜூலை 1, 2017 முதல் அமல்படுத்தப்பட்டது. இதன் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதாகும். இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி பேட் போன்று பல முனை வரி இல்லாமல் இது வந்து ஒரு முனை வரிங்கிறாங்க. சரிங்களா? பல முனை வரி அப்படிங்கிறது வந்து பேட், மதிப்பு கூட்டப்பட்ட வரி. இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு முனை வரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 8வது கேள்வி, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா யூனியன் நிதி அமைச்சர் தான் வந்து. சரிங்களா? அப்போ தற்போதைய இருக்கிற யூனியன் நிதி அமைச்சர் தான் வந்து ஜிஎஸ்டி சபையின் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. 9வது கேள்வி, டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது? எந்த குழு அப்படின்னா ஹெல்ஸ்கர் பணிக்குழு. 10வது கேள்வி, இது ரொம்ப முக்கியம், ஜிஎஸ்டிக்கான அரசியலமைப்பு ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா 279A. சரிங்களா? இதோட ஆர்டிக்கல் என்ன? ஜிஎஸ்டிக்கு உண்டான ஆர்டிக்கல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 279A. 11, சரக்கு மற்றும் சேவை வரி என்பது அது வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸான்னு கேட்குறாங்க. இது வந்து இன்டைரக்ட், அதாவது வந்து மறைமுக வரி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டிங்கிறது வந்து என்ன? மறைமுக வரி. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் கட்டப்படுகிறது. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி வந்து சுங்கவரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி ஆகும். முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை மற்றும் பண்டங்கள் மீதான வரிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கூட வர வரிகள் தான். சரிங்களா? கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட வரிகளில் நேரடி வரி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி வந்து இது வந்து மறைமுக வரி, அதாவது ஜிஎஸ்டினாலே நம்மளுக்கு மறைமுக வரி தான். சரிங்களா? சொத்து வரிங்கிறது வந்து நம்ம டேரெக்டாக இன்கம் பண்ணுறோம், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நேர்முக வரி தான். சரிங்களா? சொத்து நம்ம ஏதோ வாங்கினோம்னா அது என்ன டேரெக்டாக நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஸோ அது வந்து சொத்து வரி எல்லாமே டேரெக்ட் டேக்ஸ் தான். கொடை வரிங்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிஃப்ட் டேக்ஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வரி கூட வர்றது தான். எது அல்லன்னு கேட்டிருக்காங்க? சரக்கு மற்றும் சேவை வரி தான் சரியான ஆன்சர். 13, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி டேஷ் இலக்கை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு. சரிங்களா? எதை அடிப்படையாக கொண்டது? பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வை தான் அடிப்படையாக கொண்டது. 14, ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது 3 வகைப்படும். ஜிஎஸ்டியில் வந்து மொத்தம் எத்தனை வகைன்னு கேட்டிருக்காங்க? 3 வகைப்படும். சரிங்களா? உள்ளடக்கம் எத்தனை? 3 வகைப்படும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், மாநில பண்டங்கள் மற்றும் பணிகளான வரி. சரிங்களா? அதாவது எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, மாநிலத்திற்குள். சரிங்களா? மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசுச்சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், சிஜிஎஸ்டி மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. சரிங்களா? இது வந்து இதுவும் மாநிலத்துக்குள்ளே தான். மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடு செய்வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலையிலேருந்து மேல்நிலை கல்வி வரை இருக்கிற கட்டணங்களை வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி கூட சேர்ந்த வரி. சரிங்களா? ஸோ அப்போ எஸ்ஜிஎஸ்டியில் என்னென்ன வரிகள் இருக்குது, சிஜிஎஸ்டியில் என்னென்ன வரிகள் இருக்குதுன்னு டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் வந்து பாருங்கள், ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. அதாவது இப்போ நம்ம ரெண்டும் பார்த்தோம்ல, ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஐஜிஎஸ்டி. சரிங்களா?
4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. ஸோ என்னென்ன? 5, 12, 18 மற்றும் 28%. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இது வந்து மாநிலங்களுக்கு இடையான வரி. ரெண்டும் கலந்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ 4 முக்கிய விகிதங்கள் என்னென்னா 5, 12, 18 மற்றும் 28%. இது காய்கறி உணவு தானியங்களுக்குன்னு நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பொருள்களுக்கு உண்டான வரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 15வது கேள்வி, மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதி நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் ஐங்கிறதுக்கு வந்து என்ன விரிவாக்கம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இதெல்லாம் ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஐஜிஎஸ்டியில் வந்து ஐங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். சரிங்களா? ஐஜிஎஸ்டின்னு என்ன? இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். 16வது வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஜிஎஸ்டிக்குள்ளே வரது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறுவன சுங்கம் சேவை வரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது டைரெக்டாக வர்றது. கலால் பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வர்றது. சரிங்களா? ஸோ இது கிடையாது. கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ளே வர்றது. சரிங்களா? குறைந்தபட்ச மாற்று வரி, விற்பனை வரி, மாநில வியாட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரிக்கு உண்டானது. சரிங்களா? ஆடம்பர வரி, மீதல லாபம் வரி, தீர்வை, கூடுதல் வரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேரடி இன்கம் டைரெக்டான டேக்ஸில் வருது. சரிங்களா? 17வது பொறுத்துக. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன வரிகள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். பிஏடி அப்படின்னா என்னென்னா அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும். நம்ம மேலே பார்த்தோம்ல பல்முனை வரியாகும். ஜிஎஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா அடித்தள வளைவில்லாத ஒரு முனை வரியாகும். பல்முனை அப்படின்னா பிஏடி, ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு முனை வரியாகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் விற்பனை வரி. சரிங்களா? இது வந்து விற்பனை வரி. ஆப்ஷன் சி வந்து விற்பனை வரி. விற்பனை வரி. சரிங்களா? விற்பனை வரிங்கிறது வந்து என்னென்னா அடித்தள விளைவுகள் பல்முனை வரியாகும். அடித்தள விலை உள்ள பல்முனை வரியாகும். சரிங்க? விளைவில்லாத அப்படின்னா பிஏடி, விலை உள்ள அப்படின்னா விற்பனை வரி. சரிங்களா? 4வது சிஜிஎஸ்டினா என்ன அப்படின்னா மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது வந்து என்னென்னா சிஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னென்னா மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. மாநில அரசுகளுக்கு இடையேயான சரிங்களா? மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் வந்து மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். சரிங்களா? அது வந்து ஐஜிஎஸ்டி. சரிங்களா? ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். 12th எக்கனாமிக்ஸில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா வரியானது பண்டங்கள் பணிகள் விற்பனையில் உள்ள அடித்தள விளைவை நீக்கியது. இது பண்டங்களுக்கான செலவில் நேரடி விளைவை ஏற்படுத்தியது. இது வரிக்கு வரி என்பதை நீக்கியதால் பண்டங்களுக்கான செலவு குறைந்தது. அப்போ ஜிஎஸ்டிங்கிறது என்னென்னா அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரியாகும். இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்ல அடித்தள விளைவில்லாத ஒரு முனைங்கிறது வந்து ஜிஎஸ்டி. விஏடிங்கிறது என்ன அப்படின்னா அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும். சரிங்களா? பல்முனை வரியாகும்னா விஏடி. ஜிஎஸ்டிங்கிறது வந்து என்னென்னா ஒரு முனை வரியாகும். இது ரொம்ப முக்கியம். 12th எக்கனாமிக்கில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. 4வது சிஜிஎஸ்டி அதாவது மாநிலங்களுக்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது வந்து சிஜிஎஸ்டி. அதே மாநிலத்துக்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவது வந்து எஸ்ஜிஎஸ்டி. சரிங்களா? மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டதுன்னா அது வந்து சிஜிஎஸ்டி. மாநில அரசால் வசூலிக்கப்படுவது வந்து எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் ஐஜிஎஸ்டினா என்னென்னா மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது ஐஜிஎஸ்டி. சரிங்களா? ஐஜிஎஸ்டி. அடுத்து வந்து பாருங்கள் 18வது கேள்வி, ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கையில் எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து உண்மை அல்ல, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள். இது வந்து கரெக்டாக தான். சரிங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா தங்களில் ஒருவர் வந்து துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள். அதுவும் கரெக்டு தான். 2வது வந்து பாருங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகள் 3/2 பங்கிற்கு குறையாத கூட்டத்தில் எடுக்கப்படும். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாக்களிக்கும் உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல அதில் வந்து 3/2 பங்கு வந்து குறைந்தபட்ச கூட்டத்தில் வந்து அந்த முடிவு எடுக்கப்படுங்கிறாங்க. இது வந்து தவறானது. சரிங்க? 4/3 பங்கு தான்.
அதாவது வந்து இப்போ 100ல் 75% வந்து யார் அப்படின்னு பார்த்து தான் வந்து தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா, 4/3 பங்கு, இங்கே வந்து 3/2 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனு, ஜிஎஸ்டி கவுன்சிலின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவர். அதாவது வந்து பாதிக்கு பாதி இருந்தனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுவும் சரிதான். அப்போ இங்கே எது தவறு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/3 தான் வரும். சரிங்களா, ஜிஎஸ்டி கவுன்சில் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் 4/3 பங்குக்கு குறையாத கூட்டத்தால் எடுக்கப்படும். சரிங்களா, இதுதான் வந்து சரியான ஆன்சர். 19 வந்து பாருங்கள், பின் வருவனவற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது வந்து இயல்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இயல்பு அல்ல. எது கரெக்ட் அப்படின்னா, இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு முனை வரியாகும். உள்ளீடுகளின் மீதான வரவு இதில் உள்ளது. இதெல்லாமே கரெக்டு தான். எது வந்து இயல்பு அல்ல அப்படின்னா தவறானதுன்னா தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது அப்படிங்கிறத தவறு. சரிங்களா, 20வது கேள்வி, தேயிலை மீது விதிக்கப்பட்டுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் வந்து 5%. சரிங்களா, தேயிலை மீது விதிக்கப்பட்டுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் வந்து 5%. 21, கல்வி சேவைக்கான சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் வந்து 0. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். கல்வி சேவைக்கான சரக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னா 0%. 22, 2020லிருந்து 21ஆம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. சரிங்களா, 2020 to 21ஆம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை வந்து இறங்கு வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதாவது வந்து அந்தந்த டைமில் வந்து அந்தந்த இயரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா, இது வந்து அப்போ ரீசெண்டாக பழைய இயரில் லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷினும் காட்டி இது வந்து ஆன்சர் வந்து பாருங்கள், ஜிஎஸ்டி, தனி வருமான வரி, தீர்வை, நிறுவன வரி, சுங்கவரி. இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஷினில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இயருக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, 23, கீழ்கண்டவற்றுள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மை மற்றும் நன்மைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது. பொருட்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி. மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கின்றன. இதுவும் சரிதான். சரிங்களா, ஸோ மூன்றுமே வந்து சரிதான். லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், 24வது கேள்வி, பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி எந்த வரினா பொது விற்பனை வரி. சரிங்களா, பொது விற்பனை வரி. பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி எது? பொது விற்பனை வரி. ஜிஎஸ்டி வரக்கு முன்னாடி வந்து அதிகமான வருவாய் இருந்த வரி வந்து பொது விற்பனை வரி தான். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டினா என்ன, அது வந்து எத்தனை வகைப்படும், அந்த இதில் வந்து உறுப்பினர் தலைவர் யார், எந்த வருஷம் வந்து அமல்படுத்தப்பட்டது, எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டது, இது எல்லாமே டேட்டுகள் ஆண்டுகள் அனைத்துமே ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா, ஸோ ரொம்ப ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி டாபிக். 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி இந்த ஜிஎஸ்டி டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதையும் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.